الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة فالله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கேயாகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறான ஒரு வாழ்க்கையை நம்மிடம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நம்மிடம் வெறுக்கிறானோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த பூமியிலே வாழுகின்ற இந்த மனித சமுதாயம் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்ற, திருப்தி அடைகின்ற ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவனுடைய வெறுப்புக்குரிய மக்களாக, வெறுப்புக்குரிய சமுதாயமாக நாம் வாழக்கூடாது என்று எதிர்பார்க்கின்றான். அதனால் அவனுடைய விருப்பத்துக்குரிய மக்களாக நாம் வாழும்போது அதற்குரிய நற்கூலியாக மேலான சுவர்க்கங்களை நமக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அவனுடைய வெறுப்புக்குரிய மக்களாக யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களுக்கு தண்டனையாக அல்லாஹ் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். நாம் நரகத்தை நம்மால் தாங்க முடியாது. இந்த உலகத்தில் வாழுகின்ற நம்முடைய இந்த கால அளவுக்கும் அல்லாஹ்வுடைய கால கணிப்பீட்டுக்கும் இடையிலுள்ள ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. 22வது அத்தியாயத்தின் 47வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வைன்ன யௌமன் இன்த ரப்பிக கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஅதுன். உங்களது கணிப்பின்படியுள்ள 1000 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளுக்கு நிகர். அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்பது நம்முடைய 1000 வருடத்துக்கு சமம் என இந்த திருமறை வசனம் சொல்லுகின்றது. என்றால் இந்த உலகத்திலே 100 வருடம் வாழுகின்ற ஒருவருடைய வாழ்க்கையை நாம் மிகைத்து பேசுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி 3 மணி நேரம் கூட இந்த உலகத்தில் அவன் வாழுவதில்லை. அப்படியான குறுகிய காலம் வாழ்க்கை வாழுகின்ற நமது இந்த உலக வாழ்க்கையை நாம் மறுமைக்காக நாம் வீணாக்கிவிடக்கூடாது. மறுமைக்காக இந்த உலக வாழ்க்கையை நாம்
அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமையை விலை பேசி இந்த உலக வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நாம் ஒருபோதும் சிந்தித்து விடக்கூடாது. அதனால் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என நம்மிடம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அந்த வாழ்க்கையையே நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அம்வாலஹும் வ அன்ஃபுஸஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah. அல்லாஹ் திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயம் சூரத்து தௌபாவிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா மூமின்களிடத்திலே அவர்களுடைய பொருள்களையும் அவர்களுடைய உயிர்களையும் விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கின்றான். இஷ்தரா என்றால் விலைக்கு வாங்குகிறான். எதற்காக? பிஅன்ன லஹுல் ஜன்னah, அதற்கு பகரமாக அவர்களுக்கு சுவர்க்கத்தை தருவதாக சொல்லி அல்லாஹ் விலைக்கு வாங்கிக் கொள்கிறான் என்பதாக இந்த திருமறை வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் மிக பெரும் தியாகங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நமது தியாகத்தை எதிர்பார்ப்பதற்காக நாம் அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்டவைகளையும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நமக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வைத்திருக்கின்றான். இவன் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த பாவங்களை விட்டு விலகுகிறானா அல்லது அற்பமான வாழ்க்கைக்காக இவைகளை அடைந்து கொள்ள முயற்சி செய்கிறானா என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காகவே அவைகளை நமது கண் முன்னால் வைத்திருக்கின்றான் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு பல இடங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த உலகத்திலே மறுமை வாழ்க்கைக்கு தடையான என்னென்ன காரியங்கள் இருக்கின்றனவோ, என்னென்ன செயல்பாடுகள் இருக்கின்றனவோ அவைகளிலிருந்து முற்றாக நாம் விலகி நடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு என்னவென்றால் அன்பு, இரக்கம், பணிவு, விட்டுக் கொடுப்பு, இப்படியான நல்ல பண்புகளை எல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். நாம் எல்லாம் நமக்கு மத்தியிலே சகோதர உறவோடு வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். ஆனால் ஷைத்தானுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஷைத்தான் நமக்கு மத்தியிலே எந்த வகையில் பகைமைகளை தூண்ட முடியுமோ அவைகளெல்லாம் தூண்டிக்கொண்டே இருக்கின்றான். யாராவது நமக்கு மத்தியிலே பகைமையை தூண்ட முற்படுவதென்று சொன்னால் அவனை நீங்கள் ஷைத்தான் என்று அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நமக்கு மத்தியிலே நல்ல உறவுகள் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். திருமறை குர்ஆன் 49வது அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினவன் இன்ன பஅதல்-ظன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. முஃமின்களே, நீங்கள் தவறாக எண்ணுகின்ற எண்ணங்களை முற்றாக விட்டு விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்களில் சில எண்ணங்கள் பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் எந்த ஒரு விடயத்தையும் துருவி துருவி ஆராயாதீர்கள். உங்களில் சிலரை பற்றி புறம்பேசாதீர்கள். இப்படி சொன்ன அல்லாஹ் இது எவ்வளவு தூரம் பாரதூரமான பாவம் என்பதை மிக அருவருக்கத்தக்க ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். எப்படி? ஐயுஹிப்பு அஹதுக்கும் ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபக்கரிஹ்துமு. உங்களில் உங்களுடைய சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலிலிருந்து ஒரு மாமிச துண்டை நீங்கள் எடுத்து சாப்பிடுவதை விரும்புவீர்களா? அல்லாஹ் எதற்கு சொல்கிறான் தெரியுமா? புறம் பேசுகின்ற அந்த பாவச் செயலுக்கு ஒப்பிடுகிறான். புறம் பேசுகின்ற பாவச் செயல் எவ்வளவு கடினமானது என்றால், எவ்வளவு அருவருக்கத்தக்கது என்றால், சகோதரன் ஒருவன் இறந்திருக்கும் போது அவருடைய மாமிச துண்டை எப்படி நீங்கள் எடுத்து சப்பி நீங்கள் விழுங்குவீர்களோ அதைவிட அருவருப்பானதுதான் புறம் பேசுவது என்பதாக அல்லாஹ் இந்த திருமறை வசனத்திலே சொல்லி காட்டியிருக்கின்றான். இந்த திருமறை வசனம் நமக்கு காட்டுகின்ற அழகிய பாடம் என்ன தெரியுமா? யாரை பற்றியும் நீங்களாக மனதால எண்ணி கணிப்பீடு செய்யாதீர்கள். எவரை பற்றியும் நீங்கள் அவன் அப்படி இருப்பான், இவன் இப்படி இருப்பான், அவனுடைய பார்வையை பார்த்தால் இப்படி இருக்கிறது என்று இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. எதுவரைக்கும் என்று சொன்னால்,
ஒருவர் பேசுகின்ற பேச்சை வைத்து கூட நாம் மதிப்பீடு செய்யக்கூடாது. இது இப்படித்தான் என்று முடிவெடுக்க கூடாது. அதனால் எதையும் துருவி துருவி ஆராயக்கூடாது. ஒருவர் ஒரு பயணம் போகிறார், அவரை பற்றி நீங்கள் துருவி துருவி ஆராயக்கூடாது. இரண்டு பேர் நட்பாக இருக்கிறார்கள், துருவி துருவி ஆராயக்கூடாது. இது நமக்குரிய வேலை அல்ல என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நாம் எப்போதும் மூமின்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக வழிகாட்டுகிறார்கள். துன்னு பில் முஃமினீன கைரா, மூமின்களை பற்றி நீங்கள் நல்லதையே நினைத்துக் கொள்ளுங்கள், பிறரை பற்றி நீங்கள் நல்ல செய்தியையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே பள்ளிவாசலில் 20க்கு பின்னால் இஅ்திகாஃப் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவருடைய மனைவிகளில் ஒருவர் அவர்களை சந்திப்பதற்காக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். ஏன், அவர்கள் அந்த 10 நாளும் வீட்டுக்கு போக மாட்டார்கள். அதாவது யார் இஅ்திகாஃப் இருக்கிறாரோ அவர் அந்த 10 நாளும் வீட்டுக்கு போக மாட்டார். அதனால் நபிகளாரை சந்திக்க அவருடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்க பள்ளிவாசலுக்கு வந்து அவர்களை சந்தித்து நபி அவர்களோடு தனிமையாக கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நபி அவர்கள் அந்த தன்னுடைய மனைவியை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டு வருவதற்காக போகிறார்கள். அதாவது வீட்டுக்கு தான் போகக்கூடாது, வீட்டுக்கு போகின்ற வீடு வரைக்கும் உள்ள வழியிலே போய்விட்டு வரலாம் இஅ்திகாஃப் இருக்கின்றவர். நபி அவர்கள் கூட போகிறார்கள். வழியிலே 2 பேர், இரவு நேரம் இருட்டி இருக்கிறது, கொஞ்சம் தூரத்தில் இருந்து நபிகளாரின் பக்கமாக 2 பேர் உற்று பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நின்றார்கள். நின்று அந்த 2 பேரையும் பக்கத்தில் அழைத்தார்கள். வாருங்கள், 2 பேரும் வாருங்கள், நான் எனது மனைவி சஃபியாவோடு போகிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? நபிகளாரை பார்த்த பார்வையில இஅ்திகாஃப் இருக்கின்ற நபி எங்கே ஒரு பெண்ணோடு போகிறார் என்று தப்பெண்ணம் வந்து விடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பேரையும் அழைத்து நான் எனது மனைவியோடு தான் போகிறேன் என்பதை அங்கு சுட்டிக்காட்டினார்கள். இது எதை சுட்டிக்காட்டுகிறது? பிறர் தவறாக எண்ணுகின்ற அளவுக்கு கூட நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அதாவது பிழையாக எண்ணவும் கூடாது, பிழையாக எண்ணுகின்ற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. அந்த அளவுக்கு சமூகத்திலே நாம் பிறரை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, பிறரை பற்றி புறம் பேசுவதற்கின்றது, பிறரை பற்றி கோள் சொல்வதற்கின்றது. இது சமூகத்துக்கு மத்தியிலே சமூகத்தை ஒருவரோடு ஒருவரை மூட்டிவிடக்கூடிய ஒரு பாவச் செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. கோள் சொல்லுகின்ற ஒரு செய்தி இருக்கின்றது அல்லவா? இதற்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது பெரும்பாலும் 99% கோள் சொல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா? ஒருவர் ஒரு செய்தியை ஒருவரிடத்தில் சொல்வார், அதற்கு சாட்சி இருக்காது. தனிமையாக ஒரு இடத்திலே ஒருவர் ஒரு செய்தியை ஒருவரிடத்தில் சொல்லுவார், அதற்கு சாட்சி இருக்காது. யாரை பற்றி சொன்னாரோ அந்த செய்தியை உடனே போய் அவரிடத்தில் சொல்லிக் கொடுப்பார். இதுதான் கோள் சொல்லுவது. இப்படி கோள் சொல்லுகின்ற இந்த கோள் மூட்டுகின்றவருடைய இந்த பாவத்தை இல்லாமல் செய்வதற்கு ஒரு அழகான வழி இருக்கின்றது. யாராவது ஒருவர் கோள் மூட்ட வந்தால் அவரிடத்தில் கேட்க வேண்டும், இதற்கு சாட்சி உண்டா? சாட்சி காட்டுவதற்கு அவனிடத்தில் இல்லை. 99% சாட்சி இல்லை. சாட்சி இல்லை என்றால் உடனே அவனை பார்த்து சொல்ல வேண்டும், நீ பொய் சொல்லுகிறாய், நீ ஒருவர் மீது இட்டு கட்டுகிறாய் என்று அவனை அந்த இடத்தில் பொய்காரனாக ஆக்கிவிட வேண்டும். இப்படியான ஒரு பழக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை பற்றி ஏதாவது ஒரு குறை சொன்னதாக வைத்துக் கொள்வோம். அப்படி சொன்னாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் வழங்குகின்ற அழகான வழிகாட்டல் என்ன தெரியுமா? மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுடைய மானத்தை மறைத்தால் அல்லாஹ் தஆலா அவனுடைய எத்தனையோ விதமான குறைகளை மறுமை நாளில் மறைத்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாவது
ஒருவன் யாரை பற்றியாவது ஒரு குறை சொன்னால், அவனை பற்றி ஏதாவது என்று சொன்னா, இவனுக்குள்ள பொறுப்பென்ன? நீ அப்படி சொல்லாதே, அவன் நல்ல மனிதன், அவனை பற்றி அப்படி கதைக்க கூடாது, தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது என்று சொல்லி இவன் அவனுக்கு நல்லுபதேசம் செய்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு வர வேண்டும். அதற்கு பதிலாக சம்பந்தப்பட்டவிடத்திலே போய் கோல் மூட்டி விடுவதற்கின்றதே, இது 2 பேருக்கு மத்தியிலே வருகின்ற மோதல், 2 குடும்பங்களுக்கு மத்தியிலே வந்து, 2 கோத்திரங்களுக்கு மத்தியிலே வந்து மிக பெரும் பகைமையாக மாறுகின்ற ஒரு நிலைமை இதனால் ஏற்பட போகின்றது. அதனால் எப்போதும் நாம் பிறரை பற்றி நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதனால் நாம் யாரை பற்றியும் எந்த ஒரு செய்தியையும் நாம் பரப்புவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் திருமறை குர்ஆன் நமக்கு காட்டுகின்ற ஒரு அழகான வழிகாட்டல். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு காட்டுகின்ற ஒரு அழகான வழிகாட்டல் என்ன தெரியுமா? ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் அந்த செய்தியை உங்களிடத்தில் யார் கொண்டு வருகிறாரோ அவர் 2 சாட்சிகள் காட்ட வேண்டும். அந்த 2 சாட்சிகளை காட்டி நிரூபித்தால் மட்டும்தான் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரை அவர்கள் ஒரு இடத்திலே, அதாவது ஜகாத்தை வசூலித்துக் கொண்டு வருமாறு ஒரு கூட்டத்தாரத்திலே அனுப்புகின்றார்கள். அவர்கள் ஜகாத்தை வசூலிப்பதற்காக அவர்கள் செல்லுகிறார்கள். அப்படி செல்லுகின்ற நேரத்தில் அவர்களில் ஒருவர் அந்த ஜகாத்தை வசூலிப்பதற்கென்று நபி அவர்களால் கட்டளையிடப்பட்டவர் இருக்கிறாரே, அவர் எந்த கூட்டத்தாரிடத்தில் செல்கிறாரோ அவருக்கு இவர் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னதாக ஒரு பகைமை இருந்தது. அந்த பகைமையை வைத்து இவர் பயப்படுகிறார். எப்படி என்றால், பழி தீர்த்து விடுவாரோ, சண்டையிட்டு விடுவாரோ, பிரச்சனைகள் வந்து விடுமோ என்றெல்லாம் அவர் நினைத்து அவர் அந்த கூட்டத்தாரிடத்தில் போகவில்லை. போகாமல் திரும்பி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பொய் சொல்லுகிறார். என்ன பொய் சொன்னார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் அவர்களிடத்தில் ஜகாத்தை வசூலிக்க சென்றேன், அவர்கள் ஜகாத்தை தர மறுத்து விட்டார்கள். மறுத்தார்களா? நபி அவர்கள் கேட்கிறார்கள், மறுத்தார்களா? ஆம். என்ன சொன்னார்கள்? முடிந்தால் முகம்மதுக்கு ஜகாத்தை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள், தரமாட்டோம் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு காரசாரமான வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அல்லவா, இவர் சொல்வது உண்மையாக இருக்க முடியும் என்று நம்பி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தலைமையில ஒரு கூட்டத்தை அவர்கள் அனுப்புகிறார்கள். ஜகாத் அந்த அவர்களோடு போய் போரிட்டு வருமாறு, போரிட்டு ஜகாத்தை பலவந்தமாக எடுத்துக்கொண்டு வருமாறு நபி அவர்கள் அனுப்புகிறார்கள். இப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு கூட்டம் போகிறது. அப்படி போகிற நேரத்தில் அந்த இடத்திலே எந்த கூட்டத்தார்கள் ஜகாத்து கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்களோ அவர்கள் நபிகளாரை தேடி வருகிறார்கள். நபிகளாரை தேடி வந்து, யா ரசூலல்லாஹ், ஜகாத்து வசூலிக்க நீங்கள் வருவதாக சொன்னீர்கள், ஆள் அனுப்புவதாக சொன்னீர்கள், இதுவரைக்கும் வரவில்லையே என்ற போது அவர்கள் நபி அவர்கள் கேட்கிறார்கள், வரவில்லையா? யாரும் வரவில்லையே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய கூட்டத்தார்கள் அந்த பகுதிக்கு போய் ஜகாத் வசூலிக்க செல்கிறார்கள். அங்கு பள்ளிவாசல்லே அதான் சத்தம் கேட்கின்றது. இப்பொழுது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 49வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். இப்பொழுது நபிகளார் மூலமாக அனுப்பப்பட்டவர் யார்? ஒரு சஹாபி. சஹாபியாக இருந்தாலும் அவர் செய்த அந்த செயல் ஒரு பாவமான செயல், இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தியைத்தான் வந்து சொல்லிவிட்டார். அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு இறக்குகிறான், நபியே, பாவி ஒருவன் உம்மிடத்தில் ஒரு செய்தியை வந்து சொன்னால் நீர் அதை ஃபதபையனு தெளிவுபடுத்திக் கொள், அது சரிதானா உண்மைதானா என்பதை நீர் தெளிவுபடுத்திக் கொள். தவறினால்
நீர் செய்கின்ற நடவடிக்கையின் மூலமாக பிற்காலத்தில் நீரே துக்கப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படியானால் நமக்கு எந்த நம்பிக்கை என்றாலும் சரி, நமக்கு உறவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், பக்கத்து வீட்டாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு செய்தி நமக்கு பாரதூரமான செய்தியாக வந்தா அந்த செய்தியை ஆராய்ந்து பார்க்காமல் முடிவெடுக்க கூடாது என்பதை இந்த திருமறை வசனமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் வசூலிக்க அனுப்பியதன் மூலமாக ஏற்பட்ட அந்த நடைமுறையுடைய படிப்பினையும் நமக்கு படிப்பினை ஊட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நமது சமுதாயத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சி இப்படித்தான் வரும். அதாவது சிலருடைய உருவத்திலே ஷைத்தான் வருவான், சில சூழ்ச்சிக்காரருடைய உருவத்திலே இது மாதிரியான தீய செய்திகளை சுமந்து செல்லக்கூடிய சிலருடைய உருவத்திலே ஷைத்தான் வந்து நமக்கு மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்துவான். அதனால் எந்த செய்தியையும் நாம் அவசரப்பட்டு நம்பிவிடக் கூடாது. நமது சமுதாயத்தை நாம் எப்போதும் சமாதானம் சீர்குலையாத அளவுக்கு பாதுகாப்பதிலே ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய சகோதரத்துவத்தை எந்த அளவுக்கு வலியுறுத்தி காட்டுகின்றான் என்றால் 49வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். அதாவது மூமின்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உற்ற நேசர்களாக தோழர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களது சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானத்தை நிலைநாட்டுங்கள், இதன் மூலமாக நீங்கள் அருள் புரியப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்திலே நமக்கு சொல்கின்றான். ஒரு முஸ்லிம் மற்றும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். நமது சகோதரத்துவம் எந்த வகையிலும் சீர்குலையக்கூடாது. நமது சகோதரத்துவத்தை நாம் நிலைநாட்டுவதற்கான ஒரு முக்கியமான அடையாளம் தான் ஐங்கால தொழுகை. ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு நாம் வருகை தருவதற்கின்றதே, இது நமது சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்குத்தான். நாம் எப்போதும் ஒரு முஸ்லிம் அடுத்த ஒரு முஸ்லிமை காணும் போது நல்ல மனம் திறந்து சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாவு சொல்லுகின்ற சலாம் இருக்கின்றதே, அந்த சலாம் உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும், நாவிலிருந்து வெளிப்படுவதல்ல. அந்த சலாம் வெளிப்படுகின்ற இடம் இந்த உள்ளம். இங்கிருந்து தொடங்கித்தான் அந்த சலாம் வெளிப்பட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் என்ன? உனக்கும் எனக்கும் சமாதான உறவு, உமக்கு சாந்தி உண்டாகட்டும், உமக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று அவரை நோக்கி சொல்வதுதான் சலாம். இந்த சலாமை நாம் உள்ளத்திலிருந்து சொல்லுகின்ற சலாமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு உறவைத்தான் நமக்கு மத்தியிலே நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் பகைமை என்பது இருக்கின்றதே, இது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, சுவர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? சுவர்க்கத்திலே சலாம் 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 என்ற வார்த்தைகள் தான் அதிகமாக கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் சுவர்க்கம். சுவர்க்கத்திலே அங்கு பகைமை இல்லை, சண்டை சச்சரவில்லை, பொறாமை இல்லை. அப்படியான ஒரு இடம்தான் சுவர்க்கம். மோமின்கள் இந்த உலகத்திலே அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு மௌத்தாக வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சுவர்க்கத்தில் நாம் எந்த வாழ்க்கை எதிர்பார்க்கிறோமோ அந்த வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டிவிட்டு மௌத்தாகிவிட வேண்டும். ஏன்? ஒரு மோமின் மற்றொரு மோமினின் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. ஒரு மோமின் அடுத்தொரு மோமினின் மீது பகைமையாக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு
சஹாபாக்கள் வந்து அப்படி அமர்ந்திருப்பார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி தூரத்திலே வந்து பள்ளிவாசலுக்குள் பிரவேசிக்கும் போது நபி அவர்கள் அந்த நபரை காட்டி சொன்னார்கள், சுவர்க்கவாதி ஒருவர் வருகிறார் என்று சொன்னார்கள். அது அவருடைய காதுக்கு கேட்கவில்லை. நபி அவர்கள் தூரத்திலிருந்து சொல்கிறார்கள், சுவர்க்கவாதி வருகிறார், அவருடைய காதுக்கு கேட்கவில்லை. இப்படி சில தடவைகள் இது அந்த நபித்தோழரை பற்றி நபி அவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவர் சுவர்க்கவாதி என்றால் நான் செய்வதை விட வித்தியாசமான சில அமல்கள் இபாதத்துகள் அவரிடத்தில் இருக்கலாம், அதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் என்ன செய்தார்கள், இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் அந்த நபித்தோழருடைய வீட்டுக்கு செல்கிறார். சென்று உங்களுடைய வீட்டுக்கு நான் 3 நாளைக்கு விருந்தாளியாக வர விரும்புகிறேன் என்ற போது அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அன்று இரவு விடியும் வரைக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு கவனிக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கியாமுல் லைலுக்காக தஹஜ்ஜுதுக்காக எழும்புகின்ற அதே நேரத்தில் அவர் எழும்புகிறார். தொழுது முடிந்து 5 கால தொழுகைக்கு ஜமாத்துக்கு இவர் போவது போல அவரும் போகிறார். அதே போல இவர் என்ன அமல் செய்கிறாரோ, இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன அமல் செய்கிறாரோ அதே அமல் தான் அவர் செய்கிறார். இப்படி 3 நாள் முடிந்து விட்டது. முடிந்ததுக்கு பின்னால அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் வந்த நோக்கம் நிறைவேறவில்லை, என்னுடைய 3 தினம் முடிந்து விட்டது, போக போகிறேன். ஆனா உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், என்ன சொல்லுங்கள் என்ற போது அவர் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பார்த்து பல முறை சொல்லியிருக்கிறார்கள், ஒரு சுவர்க்கவாதி வருகிறார் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான விசேஷமான அமல் உங்களிடத்தில் ஏதாவது இருக்கின்றதா என்று பார்க்க வந்தேன். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, நான் செய்வதையே நீங்களும் செய்கின்றீர்கள் என்ற போது அவர் நீண்ட நேரம் சிந்தித்து விட்டு அவர் சொன்னார், என்னிடத்தில் ஒரு பண்பு இருக்கிறது, அது பிறரிடத்தில் இருக்கின்றதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஒரு பண்பு என்னிடத்தில் இருக்கின்றது, அது என்னவென்று கேட்டார்கள். நான் இரவு நித்திரைக்கு செல்லும் போதும் பிறரை பற்றி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல முறையில் இருக்க வேண்டும், வளமாக வாழ வேண்டும் என்று பிறரை பற்றி நான் நினைத்தவராக நித்திரைக்கு செல்வேன். காலையில் தூக்கத்தை விட்டு எழும்புகின்ற போதும் பிறரை பற்றி அதே மாதிரியான அபிப்பிராயத்தோடு தூக்கத்தை விட்டு எழும்புகின்றேன். பகல் முழுவதும் நாம் பிறரை பற்றி அப்படியான ஒரு அபிப்பிராயத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இது கண்டிப்பாக உங்களுடைய இந்த பண்புக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி அப்படி சொல்லியிருப்பார்கள், இது எல்லோராலும் கடைபிடிப்பதற்கு கஷ்டமான ஒரு பண்பு என்று சொன்னார்கள். அப்படியானால் பிறரை பற்றி நல்ல அபிப்பிராயத்தோடு வாழுகின்ற ஒரு முஃமின் இருக்கிறாரே, அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாதி என்ற அளவுக்கு புகழ்ந்துரைத்திருக்கிறார்கள் என்பதை இது நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் சகோதரர்களே, நாம் நமது உடன்பிறப்புகள், நமது அண்டை வீட்டார்கள், நமது நண்பர்கள் எல்லோருடனும் எப்போதும் நாம் ஒரு திறந்த மனதோடு, அவர்களோடு நல்ல அபிப்பிராயத்தோடு, நல்ல பண்பாடோடு, நல்ல உறவோடு நடந்து கொள்கின்ற ஒரு பழக்க வழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவை அனைத்துக்கும் முத்திரை வைப்பதற்காக மிக கடுமையான ஒரு வார்த்தை சொன்னார்கள். லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸ் ஃபமன் ஹஜர ஃபௌக ஸலாஸ் ஃபமாத தஹலன் நார். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. ஒரு முஸ்லிம் மற்றும் ஒரு முஸ்லிமோடு 3 தினங்களுக்கு அதிகமாக கோபத்தோடு இருப்பது கூடாது. அவ்வாறு இருக்கின்ற நிலைமையில் அவன் மரணித்தால், 3 நாள் கோபமாக இருந்து அவன் சமாதானமாகாத நிலைமையில் அவன் மரணித்தால் அவன் நரகம் பிரவேசிப்பார் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தை. ஒரு முஸ்லிம் அடுத்த ஒரு முஸ்லிமோடு பகைமையாக இருப்பது ஹராம். அப்படி அதே நிலைமையில் அவன் 3 தினங்களுக்கு அதிகமாக பகைமையோடு இருந்து மரணித்தால் அவன் நரகம் பிரவேசிப்பான் என்பதாக கடுமையான வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதனால இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கூட பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே பகைமை இருப்பதை பார்க்கின்றோம். அவன் சொல்லுகின்றான், நீ தம்பியை பார்த்து அண்ணன் சொல்கிறாய் என்ற வீட்டுக்கு வரக்கூடாது, மாமா பார்த்து மருமகன் சொல்கிறார் என்ற வீட்டு வாசல் படி இருக்கக்கூடாது,
அதாவது தாயை பார்த்து மகள் சொல்லுகிறாள், என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த அளவுக்கு தாய்க்கும் மகளுக்கும் பகை, தந்தைக்கும் மகனுக்கும் பகை, சகோதரனுக்கு சகோதரனுக்கும் பகை, இப்படியான பகைமை. இந்த பகைமையை மூட்டிவிடக்கூடியவன் ஷைத்தானாக இருந்து கொண்டிருக்கின்றான். அதனால் சகோதரர்களே, நாம் எப்போதும் நமக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில கடுமையான வார்த்தைகள் பேசி ஒரு மனஸ்தாபம் வந்துவிட்டா அதை தீர்த்துக் கொள்வதற்கான கால அளவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தினம்தான் தந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டதா, ஒரு நாள் ஒரு தூக்கம் தூங்கி எழும்பிவிட்டால் அது ஒரு அளவுக்கு அடங்கிவிடும். 2வது நாள் எழும்பிவிட்டால் இன்னும் நன்றாக அடங்கிவிடும். அதோடு யாராவது ஒருவர் முன்னுக்கு வந்து சமாதானமாகிவிட வேண்டும். அந்த 2 பேர்ல பிடிவாதத்தை ஒருவர் தளர்த்த வேண்டும். 2 பேர்ல ஒருவர் பிடிவாதத்தை தளர்த்தி அவர் முன்னுக்கு வந்து அவர் முசாபா செய்து முஆனகா செய்து மன்னிப்பு கேட்டு சமாதானமாகிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்னவென்றால், மூமின்கள் என்றால் நீங்கள் சமாதானமாக வாழ வேண்டும், நல்ல உறவோடு வாழ வேண்டும், போட்டி பொறாமை இல்லாமல் வாழ வேண்டும், பிறரை பற்றிய தப்பெண்ணம் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல அழகான சுமூகமான சமாதான உறவுள்ள ஒரு வாழ்க்கையைத்தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். அப்படியான நல்லவர்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.